மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தினார். தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு கேட்டார், ஜனங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க. அப்போ சொன்னதுதான், யோவான் ஸ்நானகன்னு சிலர் சொல்கிறாங்க, எலியான்னு சிலர் சொல்கிறாங்க, எரேமியா அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த எரேமியா மோசையைப் போல, எலியாவைப் போல, தாவீதைப் போல அவ்வளவு ஒன்றும் மக்கள் நடுவில் பிரபலமானவன் கிடையாது. எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட் என்று சொல்வார்கள். எரேமியா எந்த அற்புதமும் செய்யவில்லை. எரேமியா ஒரு பாப்புலரான, மற்ற மோசே அளவு, எலியா அளவு ஒரு பிரபலமான ஒரு நபர் கிடையாது. 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு நீண்ட புஸ்தகம். புலம்பல் என்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறான். புலம்பின ஒரே தீர்க்கதரிசி அவன்தான். ஏன் இயேசுவை எரேமியா என்று சொன்னார்கள்? நான் எரேமியானுடைய வாழ்க்கையை பார்த்தபோது, எரேமியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 2 விஷயங்கள் ஒத்து போகிறத பார்த்தேன். பொதுவான ஒரு தீர்க்கதரிசிக்குரிய பொதுவான விஷயங்கள் தவிர ஒரு 2 தனிப்பட்ட விஷயங்கள் ஒத்து போகிறத பார்த்தேன். ஒன்று, எரேமியாவும் எகிப்துக்கு போய் கொஞ்ச காலம் அங்கே மறைந்திருந்ததை அல்லது பாதுகாப்புக்காக, அடைக்கலத்துக்காக எகிப்துக்கு போனதை பார்க்குறோம். எரேமியா 43வது அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். 5-7 வசனங்கள். யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடமிருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும், ஸ்திரீகளையும், குழந்தைகளையும், ராஜாவின் குமாரத்திகளையும், காவர் சேனாபதியாகிய நெபு சாரதான், சாப்பானின் குமாரனாகி அகிக்காமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டுப்போன சகல ஆத்துமாக்களையும், தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும், நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும், கரேயாவின் குமாரனாகிய யோகனானும், சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். அவனா ஓடி போகலை. எரேமியாவா எகிப்துக்கு போய் அங்கே அடைக்கலம் புகவில்லை, பாதுகாப்புக்காக அங்கே போகலை. அவன் வலுக்கட்டாயமாக எடுத்து செல்லப்பட்டான் எகிப்து தேசத்துக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய நடத்துதலால், தேவனுடைய உதவியினால், அவர் குழந்தையாய் இருந்தபோது, ஏறக்குறைய 2 வயது குழந்தையாய் இருந்தபோது ஏரோது அவரை கொல்லுவதற்கு முயற்சித்தான். ஆகவே கர்த்தர் அதை வெளிப்படுத்தி, வளர்ப்பு தந்தை யோசேப்பு எகிப்துக்கு இயேசு கிறிஸ்துவை, அவருடைய தாயாரை கொண்டு சென்றதை பார்க்கிறோம். எவ்வளவு காலம் அங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. 2 வயதுக்கு மேலே தான் எகிப்துக்கு போனார் இயேசு கிறிஸ்து. அது நமக்கு தெரிந்த விஷயம். அதை மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது நடந்ததுன்னு வாசிக்கிறோம். அதனால அது கர்த்தரை கொண்டு போனார் இயேசு கிறிஸ்துவை. 12 வயதுக்கு முன்னதாக அவர் நாசரேத்துக்கு வந்து விட்டார். 2 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடையில எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து எகிப்தில் அவர் அங்கே மறைத்து வைக்கப்பட்டார். அங்கே புகலிடமாக, அடைக்கலமாக அங்கே அவரை கொண்டு போய் வைத்தார்கள். அந்த ராஜா இறந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை கொல்ல முயற்சித்த ஏரோது இறந்த பிறகு,
கர்த்தர் மறுபடியும் வெளிப்பாடு கொடுத்து திரும்ப வரலாம், அந்த ராஜா இறந்து விட்டான் என்று கர்த்தர் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு ஒற்றுமை உண்டு எரேமியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். அந்த ஒரு ஒற்றுமை உண்டு. இன்னொரு ஒற்றுமையும் நான் பார்த்தேன். 2 பேருமே திருமண வாழ்வுக்குள்ளே போகவில்லை. இயேசு கிறிஸ்து 33 வயதிலேயே அவர் இந்த பாவ சரீரத்தை, இந்த பலவீன சரீரத்தை விட்டு அவர் ஆவிக்குரிய சரீரத்தை, உயிர்த்தெழுதலின் சரீரத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் உயிர்த்தெழுதலின் சரீரத்துக்கு அவர் இன்றைக்கும் சரீரத்தோடு இருக்கிறார், எலும்புகளோடு சதையோடு இருக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு திருமணம் கிடையாது, பாலினம் கிடையாது. அவர் 33 வயது வரை பாலினம் உள்ள ஒரு சரீரத்தில் இருந்தார். ஆனாலும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 30 வயதில் திருமணம் செய்து கொண்ட எத்தனையோ பேரை வேதத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு, தாவீது போன்றவர்களெல்லாம் 30 வயதிலே திருமணம் செய்து கொண்டார்கள். இயேசு திருமணம் செய்து கொள்ளவில்லை. எரேமியாவும் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லிட்டார், நீ திருமணம் பண்ணிக்காதன். எரேமியா 16வது அதிகாரம் 2வது வசனம், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். அதனால் 2 தனிப்பட்ட ஒற்றுமைகள் இயேசு கிறிஸ்துவுக்கும் எரேமியாவுக்கும் உண்டு. 2 பேருமே இல்லற வாழ்வுக்குள் நுழையவில்லை. 2 பேருமே அவர்கள் சன்னியாசிகளாக வாழ்ந்தார்கள். 2 பேருமே எகிப்துக்கு சென்று அங்கே கொஞ்ச காலம், எரேமியா ரொம்ப சொற்ப நேரம் அல்லது நாட்கள் தான் இருந்தான். இயேசு கிறிஸ்து சில ஆண்டுகள் எகிப்தில் இருந்தார் என்று நாம் யூகிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால சொன்னார்களா தெரியல. எதனால சொன்னார்கள்? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரு. தினமும் அவர் கண்ணீரோடு இயேசு ஜெபம் பண்ணாருன்னு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் அவர் மலையில் போய், கடற்கரையில் போய், தனியாக போய் ஜெபம் பண்ணார். அவர் தினமும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணதுனால ஒருவேளை எரேமியாவும் கண்ணீர் விட்டு ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, ஒருவேளை அதனால அப்படி சொன்னார்களா தெரியல. அதனால இயேசு கிறிஸ்து அவர் இப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறார். அவரும் தினமும் கண்ணீர் வடித்து தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கண்ணீர்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அவருக்கும் ஒரு இடத்துல போய் புகலிடம் தேடுவது, அடைக்கலம் தேடுவது என்றால் என்னவென்று தெரியும். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் அடைக்கலம் புகுவது என்னவென்று தெரியும். ஒரு நாட்டில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் போது அது எப்படி இருக்கும் என்று அவருக்கும் தெரியும். ஒருவேளை அவர் 2 வயசு குழந்தையா இருந்திருந்தா கூட அதுக்கப்புறம் எகிப்தில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மாவுடைய அந்த உணர்வுகளை அவர் நிச்சயமாக ஓரளவுக்கு புரிந்திருப்பார். அதுக்கு பிறகு அவங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, கதையாக சொல்லியிருப்பாங்க எகிப்தை பற்றி. அதனால் அவருக்கு தெரியும். அதனால தான் ஜனங்க அதில் ஒரு சிலர் அவரை எரேமியா என்று சொன்னார்கள். நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய அளக்களிப்புகள் அவருக்கு தெரியும். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லையே தவிர ஒரு குடும்பத்தில் அவர் இருந்தார். 30 வருஷம் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தார். 4 தம்பிகள் இருந்தாங்க. எண்ணிக்கை குறிப்பிடாத, பெயர் குறிப்பிடாத சகோதரிகள் இருந்தாங்க. பாரம்பரியம் சொல்லுகிறது போல வளர்ப்பு தந்தை இயேசுநாதருக்கு 12 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடையில இருக்கும்போது வளர்ப்பு தந்தை இறந்து விட்டார். குடும்பத்தினுடைய மூத்த மகனாக அவர் படிக்க போக முடியல, தச்சனாக வேலை செய்து அந்த குடும்பத்தை அவர் தாங்கினார்.
அதனால் அவருக்கு தெரியும் குடும்பம்னா என்ன, குடும்ப கஷ்டம்னா என்ன, தகப்பன் இல்லாத பிள்ளைகள்னா என்ன, கணவனை இழந்த மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கும், எல்லாம் அவருக்கு தெரியும். படிக்க முடியாத சூழ்நிலை எப்படி இருக்கும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதை கடந்து சென்றார். ஆகவே நம்மை புரிந்து கொள்வதற்கும் நமக்காக பரிதாபப்படுவதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென்.